श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदाचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्भक्तिः प्रचयात्मके दिनमुखे दृष्टिक्षमः क्षेत्रिणः क्षिप्रं संसदि सर्वरिं क्षिपरिति यत्सङ्कल्पसूर्योदयः तत्प्रेरस्त्रविभूषणैरधिकटस्वाधीननित्योन्नतिः श्रीमानस्तु समय समस्तविपदुत्तारायणारायणः लक्ष्ये यत्र श्रुतिमिति गुणाकृष्टिलब्धा वदानैः प्रत्यग्बाणः प्रणवदनुषा सत्त्ववद्भिः प्रयुक्तः मध्ये वक्षस्फुरति महसा पत्रलक्कौस्तुभात्मा पद्माकान्तः स भवतु दयाः दुग्धसिन्धुश्रियैवः சங்கல்ப சூரியோதயம் என்பதான ஒரு ஆச்சரியமான நாடகம். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை டாக்டரின்ஸ் ஆஃப் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்ன்றது சுவாமிதேஸ்வருடைய இன்டென்ஷன். எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்ன்றது சுவாமிதேஸ்வருடைய இன்டென்ஷன். ஆனால் அதே சமயத்துல வெறும் விசிஷ்டாத்வைதம் மட்டும் சொன்னா போறாது. விசிஷ்டாத்வைதத்துக்கு அடிப்படையான சில தத்துவங்கள் வேணும். விசிஷ்டாத்வைதத்துக்கு என்ன அடிப்படைன்னு சொன்னா ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் அடிப்படை. ஸ்ரீ வைஷ்ணவம்ன்றது சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைதம்ன்றது சித்தாந்தம். நீங்க முதல்ல அதனுடைய டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அதனுடைய டிஃபரன்ஸ் புரியல. அதே மாதிரி சைவம்ன்றது வேற, அத்வைத்தம்ன்றது வேற. நிறைய பேருக்கு இந்த அத்வைத்தம் வார்த்தையே வராது. ஸ்மார்த்தால அத்வைதிகள். சைவம்ன்றது இந்த கோவில் குருக்கள்லாம் இருக்காங்க, அவளா சைவம். இந்த லிங்காயத்து அப்புறம் தர்மபுரம் இதெல்லாம் சைவம். அத்வைத்தம்ன்றது ஸ்மார்த்த சம்பிரதாயம். இந்த அத்வைத்தத்தையும் சைவத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி விசிஷ்டாத்வைத்தம்ன்றது சித்தாந்தம், வைஷ்ணவம்ன்றது சம்பிரதாயம். புரியுதா? அதுதான் மாத்வ வைஷ்ணவான்னு சொல்லுவா, ஸ்மார்த்த வைஷ்ணவான்னு சொல்லுவா, ஸ்ரீ வைஷ்ணவான்னு சொல்லுவா. நம்மளெல்லாம் சொல்லச்சே ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொல்லுவா. மாத்வர்களும் வைஷ்ணவர்கள் தான், ஸ்மார்த்தர்களும் வைஷ்ணவர்கள் தான். அது சம்பிரதாயம். சோ இந்த டிஃபரன்ஷியேட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, பேசிக்கான பல விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஷன்லயே இருக்கு. கன்ஃபியூஷன் இருக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படல, அதை ஒரு பெரிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணல. கடைசியில ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைச்சு எல்லாருடைய லைஃப்லயும் அது புகழும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சங்கடம் ஏற்படுது. அது போகட்டும். அப்ப விசிஷ்டாத்வைதம் ஒன்று இருக்கு. அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவனுக்கு அந்த வைஷ்ணவத்துவ சித்தியானது ஏற்பட வேண்டும். அது எப்படி உண்டாகும், அது எந்த விதத்துல உண்டாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, வைஷ்ணவன்றவன் தங்கத்தை மாதிரி இருக்கணும். தங்கம்ன்றது உருக்கப்படுறது, நெருக்கப்படுறது, அடிக்கப்படுறது, நீட்டப்படுறது, மடக்கப்படுகிறது. ஆனால் என்ன பண்ணினாலும் தங்கத்துடைய வேல்யூ குறையவே குறையாது. இப்பெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது கருத்துக்கள், அந்த கருத்துக்களை சொன்னாலேயே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா கருத்து வேற்றுமை வருதுன்ற மாதிரி ஆயிடுறது, அபிப்பிராய பேதங்கள் வருதுன்ற மாதிரி ஆயிடுறது. மக்கள் எல்லாரும் தாங்கள் பண்ணக்கூடியதான காரியத்துக்கு கம்ப்ளீட் ரெகக்னிஷன் எதிர்பார்க்கிறாளே தவிர்த்து அதுல சொல்லக்கூடியதான கரெக்ஷன்ஸை யாரை ஏற்றுக்கொள்வதற்கு சித்தமா இல்லை. போன வாரம் ஒரு விசேஷம் பார்த்தோம். கூரத்தாழ்வான் திருக்கோஷ்டியூர் நம்பின இடத்துல போய் இருந்தார். அப்ப வைஷ்ணவ லட்சணம்னா என்னன்னு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு சொல்லியே தெரியல திருக்கோஷ்டியூர் நம்பி, கூடவே விரும்ப வச்சுட்டாரே தவிர்த்து. ஆனா என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியாது, கூடதான் போட்டு. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னு கத்துக்கிறதுக்கோசரம் காத்துங்க. பொறுமை பொறுமை பொறுமை. அடுத்தது என்ன, பொறுமைன்றது எப்படி இருக்கணும்னா, தனக்கு மான அவமானங்கள் ஏற்பட்டால் கூட அது எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியதான ஒரு பக்குவமான ஒரு நிலைமை.
இந்த கூரத்தாழ்வார் விஷயத்துல இன்னொரு இன்சிடென்ட் காமிக்கிறேன். ஒரு சமயம் திருவரங்க திருப்பதிக்கு பெரிய ஆபத்து ஒண்ணு வந்தது. அந்த ஆபத்துல இருந்து திருவரங்க திருப்பதியை காப்பாற்றணும். அதுக்கு பெரிய நம்பிகள் ஒரு உபாயம் பண்ணினார். அதாவது மந்திரம் ஜபித்து கொண்டு திருவரங்க திருப்பதியை பிரதட்சணம் பண்ண போறேன். நான் சொல்ல புரியுதா? மந்திரம் ஜபம் பண்ணிட்டு நான் அந்த ஸ்ரீரங்கத்தை பிரதட்சணம் பண்ண போறேன். அப்ப கூட எனக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் வரணும். ஏன்னா நான் மந்திரோச்சாரணம் பண்ணிட்டு இருப்பேன். எதிர நாய் வரும், பூனை வரும், குறுக்கால எவனோ சைக்கிள் கொண்டு நிறுத்துவான். புரியுதா? நான் போய் உரமா போடுவான், மேல வந்து இடிப்பான். இத்தனை பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் அந்த காலத்துல நடந்திருக்கு. நான் பிரதட்சணம் பண்ண போறேன். கூட 4 பேர் வந்தா 10 பேர் வந்தா மந்திரம் ஜபம் பண்ண முடியுமா? அதை விட்டு வம்பள பெற அதிகமாயிடும். எனக்கு ஒரே ஒருத்தர் கூட வந்தா போதும். ஒரே ஒருத்தர் கூட வந்தா போதும். ஆனா கூட வரவர் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இவர்னா முன்னாடி போறது, நாம என்னத்துக்கு பின்னாடி வருது? இவர்னா அவ்வளவு வசதி, இவருக்கு நாம எதுக்கு கைங்கரியம் பண்ணி உட்காந்து இருக்கணும்? ஏன்னா பைத்தியகாரத்தனமா இருக்கு. என்னவோ ராமானுஜர் சொல்லிட்டாரு, நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம். இவர் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு. இவர் பின்னாடி இன்னைக்கு போக சொல்லிட்டு நம்ம பாஷிகார் நாம அவர்கிட்ட ஏதாவது கைங்கரியம் பண்ணாலும் போனா அவர் நீ இவர் பிரதட்சணம் பண்ண போறாரு, இவர் பின்னாடி போய் இவருக்கு கைங்கரியம் பண்ணிவான்னு அனுப்பிச்சிட்டாரு. என்னவோ போ, சரி பாஷிகார் சொல்லிட்டாருக்கோசரம் நம்ம பண்றோம் அப்படின்றதான எண்ணம் இல்லாதவரா ஒருத்தர் என் கூட வரணும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கே, அது நாம் பண்ணக்கூடிய ஜபத்தை கெடுத்துருவோம். பெரிய நம்பிகள் போட்ட கண்டிஷன் இது. பெரிய நம்பிகள் போட்ட கண்டிஷன். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, அது என்ன பண்ணும்? நாம் பண்ண வேண்டியதான காரியத்தை அது கெடுத்துடும். ஓகேவா? அந்த மாதிரி இல்லாத ஒரு பர்சனை என் கூட அனுப்புறியாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் சச் எ பர்சன் லைக் திஸ். செல்ஃப் ஈகோ இல்லாத ஒருத்தனை பார்க்க முடியாது. ஒரு 10 நாளைக்கு நாம அமைதியா, 10 நாளைக்கு நாம ரொம்ப தன்மை உள்ளவர்களா நாம காமிச்சுக்க ட்ரை பண்ணுவோம். 11வது நாள் ஏதாவது ஒரு சின்ன ஹாப்பனிங்ஸ், சின்ன ஒரு இன்சிடென்ட் வந்ததுன்னா உடனே நம்முடைய தன்மானம் தாக்கப்படும். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம்? ரொம்பவே அமைதியாயிடுவோம். தட் மீன்ஸ் அர்த்தம் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவோம். நம்முடைய கோபத்தை வேற விதத்துல வெளிப்படுத்துவோம். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நேச்சர். சோ இப்ப ராமானுஜர் இடத்துல எவ்வளவு சிஷ்யர் உண்டு. இத்தனைக்கும் ராமானுஜர் இடத்துல 700 சன்னியாசிகள் வேற இருந்திருக்காங்க. பெரிய நம்பிகள் ஒரு கண்டிஷன் போட்டார், என் கூட வரத்துக்கு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருந்தா தான் முடியும்னா, அப்படிதான் நீங்க கூரத்தாழ்வான அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு சொன்ன. அப்படின்னா நீங்க கூரத்தாழ்வான அழைச்சிட்டு போகும்போது காரணம் என்ன? எந்த சமயத்திலும் ஆச்சாரியன் வார்த்தைக்கு உல்லங்கனம் பண்ணி மறுபேச்சு பேசாதவர் ஒண்ணு. 2வது அவர் இட்ட வழக்கா இருப்பவர். 3வது தான் பெரியவன், தனக்கு இன்னொருத்தர் சொல்றா, அவ சொல்றதை தான் ஏன் கேட்கணும், தனக்கு மேல இன்னொருத்தர் எப்படி தன்னை அட்வைஸ் பண்ணலாம், தன்னுடைய தவறுகளை மற்றவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்பதான எந்த விதமான ஈகோவும் இல்லாதவர் பெரிய நம்பிக்கை கூரத்தாழ்வான் மட்டும்தான். ஆகையால கூரத்தாழ்வான் பின்னாடி போகட்டும். தட் இஸ் தி ரியல் பிராக்டிஸ் ஆஃப் எ ஸ்ரீ வைஷ்ணவம். இன்னைக்கு நமக்கு முணுக்குன்னா கோபம் வருது, முணுக்குன்னா கடுப்பு வருது, முணுக்குன்னா நமக்கு இவர் எப்படி அப்படி சொல்லலாம், அவர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றதால ஒரு எண்ணத்திலேயே நம்ம டிராவல் பண்றோம். இன்னொரு கதை உங்களுக்கு இன்ஃபேக்ட் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு ஊர்ல ஒரு தம்பதி இருந்தான். அவளுக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் அண்ணா விலட்சணமா அத்தியனம் எல்லாம் பண்ணியிருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு, கூடா நட்பு கேடாய் விடையும்னு கேட்பாரோட சேர்ந்துட்டான். சேரக்கூடாதோடு சேர்ந்துட்டான். பௌத்த மதத்துல சேர்ந்து தலையை மொட்டை அடிச்சுட்டு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிட்டு நாஸ்திக மத பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அந்த பையன். அப்ப அப்பா அம்மா எவ்வளவோ அவனை திருத்தறதுக்கு ட்ரை பண்ணா, அவனை திருத்த முடியல. ஊரை விட்டு அப்பா அம்மா வெளியில போயிட்டான். அந்த காலத்துல தீர்த்த யாத்திரை போயிட்டான். பை ரோடு தானே தீர்த்த யாத்திரை போனோம். எப்படி போனோம்? ஊர் ஊரா போகணும் இல்லையா? ஊர் ஊரா டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் வேற வழி இல்லாமல் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வரணுமே, அந்த பையன் நாஸ்திகர் மூஞ்சில குளிக்கணுமே, வேற வழியிலேயே மனசு நொந்துண்டு அப்பா அம்மா ஊருக்கு திரும்பி வந்தா பையன் அண்ணா குடுமி வச்சுட்டு 12 தினம் கச்சம் உளுத்திண்டு அப்பா அம்மா வராண்டதான செய்தியை கேள்விப்பட்டு ஊர் எல்லையில வந்து அவளுக்கு பூரண கும்பம் கொடுத்து விழுந்து சேவிச்சு பிரணாம நமஸ்காரங்கள் பண்ணி அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கலாம்.
நான் உங்க மனசை ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நானு இந்த மாதிரி நான் பண்ணினது தப்பு, இனிமே நீங்க எங்கேயும் போகக்கூடாது, உங்களுக்கு நான் கூட இருந்து சிசுரூஷ பண்றேன், எல்லா கைங்கரியத்தையும் நான் பண்றதுக்கு சித்தமா இருக்கேன், தயவு செஞ்சு நீங்க எங்கேயும் போகாதீங்கோ என்று அவர்களை பார்த்து பிரார்த்தித்துக் கொண்டார். அப்பாவா நினைக்கிறோம் இந்த மிராக்கிள்ஸ் எப்படி நடக்கும், இப்படி ஒரு மிராக்கிள் உலகத்துல நடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே வழிதான். என்ன வழி? இந்த பையனை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கூரத்தாழ்வான் பார்த்திருக்கணும், அவருடைய அருள் பார்வை இவன் மீது விழுந்திருந்தால் மட்டும்தான் இவனுக்கு இத்தகையது ஒரு மனோநிலையில் மாறுபாடு ஏற்பட்டுமா, அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள். இந்த பிள்ளையனுடைய ஆட்டிடியூட்ல இத்தகையது ஒரு மாறுதல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு கூரத்தாழ்வானுடைய கிருப்பை இருந்தால்தான். வால்மீகி சாதிப்பார், எச்ச ராமம் ந பஷ்யேத்து எஞ்ச நாமம் ந பஷ்யதி அப்படின்னாரு. ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமனால் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது ராமனை இவன் பார்த்திருக்க வேண்டும். வால்மீகி பேசுவார், ஒன்று தன் வாழ்வில் ஒரு முறையாவது ராமனை இவன் பார்த்திருக்க வேண்டும், அல்லது ராமபிரானால் இவன் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், அந்த மாதிரி ராமனையும் பார்த்ததில்லை, ராமனாலையும் பார்க்கப்படவில்லை என்றால் இவனுடைய ஆத்மா கூட இவனை நிந்தனை செய்யும். சந்த ஸ்வாத்மாப்பியேனம் விகர்ஹதே, அவனுடைய ஆத்மாவே இவனை நிந்திக்கும் அப்படின்னு சாதிப்பார். ஏன் புரியுதா? இப்ப இந்த ஒரு மனோநிலை, அதாவது நமக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே கோபம் வருது, நாம அதை நம்முடைய ஸ்ட்ரென்த்தா நினைச்சுக்கிறோம், பட் அதுதான் நம்முடைய வீக்னஸ் நமக்கு புரியறது இல்லை. கவனிக்கணும், நான் சொல்ற விஷயத்துல நான் கவனிக்கணும். யாராவது நமக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மேபி அட்வைஸா இருக்கலாம், இல்ல வேண்டும் என்றே நம்மை அவர்கள் குறை கூறுபவர்களா இருக்கலாம். எல்லாரும் நல்லதுக்கோசரம் தான் நமக்கு அட்வைஸ் பண்ணான்னு எடுத்துக்கிறோம் அவசியம் இல்லை. 100% நம்மள வேணும்னே நம்மளை டீஸ் பண்ணணுன்றதுக்கோசமே அவன் 100% நம்மளை குறை கூறுபவர்களாகவே கூட இருக்கலாம். நாம் செய்யும் காரியத்தை தடுப்பதற்காகவே அவர்கள் தாங்கள் முயற்சிக்கலாம். ஆனால் அதுல நாம டெம்போ அதாவது நாம அதுல ப்ரொவோக் ஆகாம இருந்தோம்னா, ஆக்சுவலி நாம எதுக்கு ப்ரொவோக் ஆனோம்? சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கிறதுல, சம்பிரதாயத்தை ஸ்ப்ரெட் பண்றதுல, சம்பிரதாய ஞானத்தை மேற்கொண்டு வைடா நாம தெரிஞ்சுக்கிறதுல ப்ரொவோக் ஆகணும். அதுல நமக்கு பிரேரிக்கணும். பிரேரணான அர்த்தம், அதுல நாம பிரேரிக்கணும் அர்த்தம். அதுல நாம பிரேரிக்கல. இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் எப்படி என்ன சொல்லிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் இவர் அவர் சொல்றாரு, அவரை இவரை சொல்றாரு அப்படின்றதான மனோநிலையினால அந்த கோபத்தை நாம வெளிப்படுத்தும் பொழுது that we are getting weak. நாம அதை நம்முடைய ஸ்ட்ரென்த் நினைச்சுக்கணும். நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுனால நாம ஸ்ட்ராங்கா இருக்கிறதா காமிச்சுக்கிறோம். பட் we are unable to face the situation, that we are getting weak. ஆனால் அதையும் சிரிச்சுண்டு, அதையும் சகஜமா எடுத்துண்டு, அமானித்துவம், மதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்திகி, ஆர்ஜவம், ஆச்சாரி உபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரகா என்பதாக இந்த குணங்களை நாம டெவலப் பண்ணிட்டு போகணும்னு சொன்னா அதுதான் ஆத்ம சக்தி, அதுதான் ஆத்ம பலம். காம குரோதங்களை விட்டுட்டோம், தம்ப தர்ப்பாதிகளை விட்டுட்டு வெளியில வந்திருக்கோம். இப்ப நான் ஒரு ஒரிஜினல் ஸ்ரீவைஷ்ணவன் என்பதான ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அந்த ஒரிஜினல் ஸ்ரீவைஷ்ணவன் என்பதாக நாம் நினைத்து விட்டோம் எனால் அப்ப நம்ம மனசுல இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கிடும். மற்ற விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்ததுனால நம்ம அதையே யோசிச்சுதான் வெளியில போயிடும். எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ, எதை தெரிஞ்சுக்கணுமோ, எதனால நமக்கு ஆத்ம சக்தி வளருமோ, எதனால நம்முடைய சிந்தனையானது சிறக்குமோ, அதுல நாம கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனாக இந்த உலகத்தில் நாம் நம்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு நிலை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வர வேண்டும் என்பதை நிரூபணம் பண்றதுக்காக, அதனுடைய லட்சணத்தை காண்பிப்பதற்காக, அதை ஒழுங்கா அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் சுவாமி தேசிகன் இவ்வளவு பாடுபட்டு இத்தனை கேரக்டர்ஸை கொண்டு கொடுத்து இந்த கேரக்டர்ஸ்னால ஏற்படக்கூடியதான நம்முடைய மனசைத்தில்யம், தட் இஸ் வீக்னஸ் ஆஃப் அவர் மைண்ட், அதை நமக்கு அற்புதமான 5வது அங்கமாக எடுத்து காண்பிக்கிறார். ஏன் 15 நிமிஷம் தம்மு கட்டி பேசிருக்கேன், ஏதாவது பிரயோஜனம் உண்டா இதுக்கு? வெறும் பலூன் பறக்க விட்டா என்ன பிரயோஜனம்? அடியேன் பாக்கியம் நிறைய எத்தனை சிம்பிளா
இவ்வளவு விஷயத்த அப்படியே சுருக்கி சொல்லிட்டு இதுக்கு கிரெடிட் எனக்கு எப்படிமா வரும்? நான் எங்கம்மா பண்ணேன்? சுவாமி சாதிச்ச விஷயம். இதுல என்ன ப்ராப்ளம்னா, நாம அதை கரெக்டா முறையா நாம புரிஞ்சுக்கல, வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொல்றது கஷ்டம் சுவாமி. எங்களோட லெவலுக்கு இறங்கி சொல்றது அது நாங்க பாக்கியம் பண்ணிருக்கோம். ஐயோ, நீங்க திருப்பி ஒரு தப்பு பண்றீங்க. சிம்பிளா நான் சொல்லலன்ற இதுல சுவாமி தேசிகன் தான் சிம்பிளா சொல்லியிருக்கான்ற திருப்பி. நாம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நாம தேசிகனாலே ஒரு முரட்டு மாமா, அவரை சொல்றது நமக்கு புரியாது, நம்மளா நினைச்சு திங்கி விலகி இருக்கும். எனக்கு இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம். இத்தகைய ஒரு அற்புதமான கிரந்தங்களை சுவாமி தேசிகன் நமக்கு அருளி செய்திருக்கும் பொழுது, இது நம்முடையது இல்லைன்றத நினைப்பில் தான் நம்ம இத்தனை நாள் இருந்திருக்கோம் விலகிய. நமக்கு தேவை இல்லைன்றத ஒரு நினைப்பில் தான் நம்ம இத்தனை நாள் விலகி இருந்திருக்கோம். ஸ்டில் அப்படிதான் நம்ம இருக்கோம். இப்ப 110 கிரந்தங்கள் சுவாமி அருளி செய்திருக்காரு. ஓரொன்று தானே அமையாதோ ஓரொன்று தானே அமையாதோ. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் உனக்கு தெரிந்திருந்தால் கூட அந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை கம்ப்ளீட்டா உன்னால அதை அனுபவிச்சு சொல்ல முடியுமா? தட் இஸ் மை கொஸ்டின். இந்த ஓரொன்று தானே அமையாதுன்னு விரும்ப சொல்லிட்டு நம்ம ஊரு ஏமாத்திட்டு இருக்கோமே தவிர்த்து, ஈவன் ஒரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் இல்ல எனக்கு சுதர்சனாஷ்டகம் தான் தெரியும், இல்ல எனக்கு காமாசிகாஷ்டகம் மட்டும்தான் தெரியும். ஓகே, லெட் இட் பி. அந்த காமாசிகாஷ்டகம் மட்டும் கரெக்டா அதுல இருக்கிறதான ஃபீச்சர்ஸ், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தெரிஞ்சுக்க முடியறதா? நம்மளால தெரிஞ்சுட்டு இருக்கோமா? மீதி விட்டு அதிகார சாராவளி வேண்டாம், தத்துவ கலாபம் வேண்டாம், நியாய சித்தாங்கிற போக வேண்டாம், சங்கல்ப சூரியதை போக வேண்டாம், யாரவாபிரியம் போக வேண்டாம், பாதுகாசத்துல போக வேண்டாம். 8 ஸ்லோகம் இருக்கிற காமாசிகாஷ்டகத்தை கான்பிடென்டா சொல்லி அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நம்ம சொல்லுவோமா? இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. ப்ரையாரிட்டைஸ் எவ்வளவு தூரம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ப்ரையாரிட்டைஸ் நம்ம எவ்வளவு தூரம் டைல்யூட் பண்ணிட்டோம். வாட் இஸ் சங்கல்ப சூரியோதயம் நமக்கு புரியறதுக்கு 5 அங்கத்துக்கு 180 எபிசோட் தேவைப்பட்டிருக்கு. ஏன் ஈவன் இந்த சங்கல்ப சூரிய சொல்ல செய்து உன்னை பத்தி சொல்றதா என்னை பத்தி சொல்றதா, இது உனக்கு மெசேஜா எனக்கு மெசேஜா, அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாட் எவர் இட் பி, தட் இஸ் கரெக்ட். ஆனால் அது நமக்கு எவ்வளவு வேல்யூபிள். See, this is the original value-based education. This is the original value-based education. Almost that we are in 40 song. In the கோஷ்டியில மினிமம் லெவல் ஆஃப் என்ட்ரியே ஒரு 40ல இருக்கும் வச்சுக்கோங்க. 40ல இருந்து ஆரம்பிச்சு போனோமா, ரொம்ப கீழே போக வேண்டாம், ரொம்ப மேலே போக வேண்டாம். இந்த 40 கேட்டகரி அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் ஆஃப் தி ஏஜ்னா, அட்லீஸ்ட் இப்பயாவது செல்ஃப் ரியலைசேஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எம்பெருமான் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கான், நமக்கு எடுத்து கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் இப்ப நான் எடுத்து 40 வருஷத்துல நாம ஒரு ஓவராலிங் செக்அப் பண்ணிக்கிறோம். நம்ம 40 வயசாச்சுன்னா பாடி ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோ, கம்ப்ளீட் செக்அப், மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோன்றோம். மாஸ்டர் செக்அப் பண்ணி கொஞ்சம் அவன் சொல்றா, உனக்கு பிபி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பரவாயில்ல இப்ப நார்மல் தான், பட் அதை கண்ட்ரோல் பண்ணணும். சுகர் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, பரவாயில்ல அது நார்மல் தான், நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு உடனே கரெக்டா நாம தட் இஸ் ரைட் டைம் டு வேக்கப்னு தெரிஞ்சுட்டு அதை மேற்கொண்டு இன்க்ரீஸ் ஆகாம நாம கட்டுப்பாடா கண்ட்ரோல்டா அந்த டயட்டீஷியன் சொல்ற மாதிரி நாம ஃபாலோ பண்றோமே, அதே மாதிரிதான் இப்ப ஆத்மாவுக்கு நமக்கு கரெக்டா கொடுத்துருக்கக்கூடியதுல மாஸ்டர் செக்அப். நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள், நாம ஃபேஸ் பண்ணக்கூடியதான ப்ராப்ளங்கள், நம்மளை சுத்தி இருக்கிறவா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றது, நம்மளை சுத்தி இருக்கிறவா நம்மளை வேணுன்ட்டு டீஸ் பண்றது, இது எல்லாம் நமக்கு மாஸ்டர் செக்அப்ல வரக்கூடிய ரிசல்ட்ஸ். இதுல நாம கரெக்டா கண்ட்ரோல்டா இருந்து நம்முடைய மைண்ட் ப்ளோவிங்க்கு கான்சென்ட்ரேட் பண்றோமா, நம்முடைய ஆத்ம சக்தியை அபிவிருத்தி பண்ணிருக்கோமா என்பதான ஒரு கேள்விய நாம கேட்க வச்சு அதை ரியலைஸ் பண்ண வச்சு அட்லீஸ்ட் இயர் ஆஃப்டர் அவர் உன்னுடைய ஆத்ம சக்தியை வளர்த்துக்கோன்னு தேசிகன் நமக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது. ஏன் இந்த மயான அமைதிக்கு என்ன பெயர்? அடியனின் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை இப்போ கொடுக்கிறது டாக்டர் ஏபிஎன் சுவாமி. புரியல, ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்குறது இல்ல, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் என் கால ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்குது. ஆனா எங்களுக்கு எப்பொழுதும் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்குறது ஏபிஎன் சுவாமி தட்டவால. இப்ப அந்த பிரிஸ்கிரிப்ஷன் உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு சுவாமி தேசிகன். அம்மா ஒரு விஷயம் சொல்றேம்மா, ஒரு புஸ்தகம் எடுத்தா அந்த புஸ்தகத்தை எப்படி படிக்கிறோம்ன்றதுல ஒரு வழி இருக்கு. ஒரு நல்ல புக் ரீடருடைய அடையாளமே என்னன்னா, ஒரு புக்கு கையில கிடைச்சா அந்த புக்கை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுன்னு படிச்சாதான் அந்த புக்கினுடைய அழகு தெரியும். சாப்பிட உட்கார்ந்தவன்
எல்லா பதார்த்தங்களும் வச்சாலும் எதை முதல்ல இருந்து சாப்பிட ஆரம்பிக்கணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்றத அவன் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சானா ருச்சித்து சாப்பிடலாம். நான் சொல்ல புரியுதா? அந்த மாதிரிதான் ஒரு புத்தகமோ அல்லது ஒரு ஒரு சப்ஜெக்ட் மேட்டரோ அதை நாம அணுகும் பொழுது நம்ம கரெக்டான ஒரு வழியில் தான் நம்ம அணுகுறோமா? தம்ப தர்ப்ப காம குரோதங்கள் முதையான சுவையான கல்வியா சுமையான கல்வியாப்பா? யார் பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? கரெக்ட் தானா? சரியா? தம்ப தர்ப்ப மதமோகங்கள் இல்லாமல் தான் நாம ரியாக்ட் பண்றோமா? என்கிட்ட ஒருத்தர் பேசுறாருச்சேவே அவர் நம்ம கிட்ட சர்க்காசமா பேசுறாரா சகஜமா பேசுறாரான்றத நான் யோசிக்கிறச்சேவே அவருடைய கண்டென்ட்டை நான் மிஸ் பண்ணிடுறேன். மேபி அவர் சரியான ஒரு அட்வைஸோ இல்ல சரியான ஒரு மெசேஜையோ எனக்கு கொடுக்க வந்திருக்கச்சே கூட இவர் என்கிட்ட சரியான விஷயமா தான் பேசுறாரா இல்ல ஒரு சர்க்காசமா பேசுறாரா போன்னுட்டு என்ன டீஸ் பண்றதுக்காக பேசுறாரான்னு அவரை பத்தி ஆராய்ச்சி பண்றதுலயே நான் என்ன பண்ணி விடுறேன், என்ன மிஸ் பண்ணிடுறேன். உண்மையில நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய என்னை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணணும். என்ன நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை அறிந்தால் இதான் கான்செப்ட். என்னை அறிந்தால் இதான் விஷயம். இததான் பரமாத்மா பகவத்கீதையில அழகா கொடுக்குறான். அதை பேஸ் பண்ணித்தான் சுவாமி தேசிகன் இங்க சங்கல்ப சூரியோகத்துல காண்பிக்கிறார். இன் பர்டிகுலர் இந்த 5வது அங்கத்தில் இவ்வளவு விஷயங்களை சொல்றேன்னா, முதல்ல நீ ஒரு சைவைஷ்ணவனா இருக்கணும்னா அவமானம் படுதோல்விகளை நீ தாங்கிறதுக்கு தயாரா இருக்கியா? மற்றவர்களை தூஷிக்காமல் இருக்கிறாயா? தம்ப அகங்கார தர்ப்பாதிகள் முதலான செல்ஃப் பிரைடு உங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறதா? போருமா? இது எனக்கு சத்திய சோதனை. இது நீ எங்களை போட்டுட்டு கிளம்பிட்டு ஸ்பெஷலா ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு பேசிட்டு மூடிட்டாங்க. ஸ்பெஷலா ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு அதை பேசிட்டு இருக்காதா? சங்கல்ப சூரியரை எந்த லெவல்ல அவளுக்கு விஷயம் போறதுன்னு தெரியறது இப்ப. அதுவும் கரெக்டா தலைக்கு வேற குடிச்சிட்டு அப்படின்ட்டு இப்ப ஏன்னா இப்ப ரமா மாமி சொன்னாலும் இல்லையோ இதெல்லாம் கரெக்டா ஏபிஎஸ் ஏபிஎஸ் மட்டும் இல்ல கொக்கா அவருக்கு நாங்க வெப்போம்ல ஆப்பு. நீனும் எங்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் எங்க ஒன்னு ரியலைஸ் பண்ணி பாரு நீ அப்படின்றாங்க. அழகா அதை ஆன் பண்ணி தன் ஆத்து மெசேஜ் எல்லாம் கொடுத்து மறுபடியும் அதை மியூட் பண்ண. ஏன்னா வசந்தி ரங்கராஜனுடைய அனுகிரகத்திற்கு நன்றிகள். அடேன் க்ஷமிக்கணும். பொண்ணு மாப்பிள்ள பிறந்த நாள் சேவிக்க வந்தா சுவாமியை எங்களுக்கு காட்டுன்னு அவர்கிட்ட இப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு சொன்னா. நான் அதனால அப்படி காமிச்சிட்டு திரும்பும் போது அந்த கை பற்றுத்து சுவாமி. வேற ஒரு க்ஷமிக்கணும் அடியேன். இதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அடியேன். க்ஷமிக்கணும். எனக்கும் தெரியாம நடந்த தப்பு சுவாமி அது. இப்ப என்ன ஒரு சாதாரண திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தம் நீங்க எப்படி எடுத்துவீங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு சினிமால 2-3 தடவை அந்த பொண்ணு கிட்ட போய் அடிபட்டுன்னு வருவான். பலார் அந்த பொண்ணு அடிப்பான். புரியுதா? அப்ப அவன் என்ன சொல்லுவான், நவ் யூ வில் பிகம் as a shameless boy. இனிமே நீ கவலைப்படாத, நீ எல்லா விதத்திலையும் காதலிக்கிறதுக்கு தகுதியாயிட்ட, தீயா வேலை செய்யணும் குமாரு அப்படின்னு அந்த படத்துல ஒரு டைலாக் வரும். நான் என்ன கேக்குறேன், நீ பிரீத்தி வச்சிருக்க கூடியதான பாருங்க, நான் சினிமா பேசல, இதுல தத்துவத்தை பேசுறேன். கவனிக்கும். நீ பிரீத்தி வச்சிருக்கிறதான ஒரு பெண், இன்னும் அந்த பெண் உன் பேர்ல பிரீத்தி வைக்கல. அந்த பெண் இன்னும் உன்னை பத்தி நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் நீ பிரீத்தி வச்சிருக்கிற ஒரு பெண்ணை அடையறதுக்கு அவ அவமானப்படுத்தினாலும் சரி, அவ கேவலப்படுத்தினாலும் சரி, மறுபடியும் அவள் பேர்ல நீ பிரீத்தி வைக்கும் பொழுது உனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனா அதே சம்பிரதாயத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அதுல நமக்கு சின்ன சின்ன சறுக்கல்களோ இல்ல சின்ன சின்ன பரீட்சைகளோ அல்லது சின்ன சின்ன தோல்விகளோ அல்லது சின்ன சின்ன அட்வைஸோ கிடைச்சதுன்னா நாம உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு, இதான் சுவாமி, இதுக்காக தான் யாரும் சம்பிரதாயத்துக்குள்ள வரல, இதுதான் இந்த சம்பிரதாயத்துல ப்ராப்ளம், இது வளரவே வளராது அப்படின்னு தூக்கி போட்டு கிளம்பி பின்னாடி போயிட்டே இருக்குமே, இது எந்த விதத்துல சரி? தேசிகன் கேட்கிறார் இந்த கேள்வி, ரியலைஸ் பண்ண வைக்கிறார் உங்களை. ஒரு 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 ஸ்ரீ வைஷ்ணவன் மூலமா உனக்கு ஒரு சிக்ஷை கிடைச்சதுன்னா நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுற.
அதே நீ காதலிச்ச பொண்ணு உன்னை செருப்ப கைட்டி அடிச்சா கூட உனக்கு சிரிச்சு அவ பின்னாடி போற. நல்லா யோசிச்சு பாருங்க இல்லையா? அங்க உனக்கு வராத ஒரு கோபம், எங்க உனக்கு அன்பு கிடைக்கலையோ அங்க அன்பு கிடைக்கணும்னு ஏங்குற. எங்க உனக்கு ஆறுதல் கிடைக்கலையோ அங்க ஆறுதல் கிடைக்கலன்னு ஏங்குற. ஊர்ல இருக்கிறவ அவனுக்கு ஆறுதல் சொன்னாலும் நீ யாருக்கிட்ட எதிர்பார்க்கிறையோ அவன் மூலமா உனக்கு ஆறுதல் வரலன்றதுனால உனக்கு ஆறுதல் ஏற்படல. என்ன பைத்தியகாரத்தனம் இது? என்ன பைத்தியகாரத்தனம் இது? அந்த பெண்ணு உன்னை விரும்பல, அந்த பெண்ணு உன்னை வெறுக்கிறா, அந்த பெண்ணு உன்னை செருப்பால் அடிச்சா, அந்த பெண்ணு உன்னை மூஞ்சில கூட முழிக்காதுன்னு இருக்கா. ஆனா விடாமல் தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற. ஏன்னா உனக்கு அதுல விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்துக்கு எதனா ரீசன் இருக்கா? அதுக்கு பின்னாடி கிடையாது. ரீசன் எதனா சொல்ல முடியுமா? உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அது என்னமோ இருக்கட்டும். ஆனால் அதே இந்த சத் சம்பிரதாயம் அப்படின்னு வரும் பொழுது அதுல சின்ன சின்ன பரீட்சைகளோ, சின்ன சின்ன தோல்விகளோ, சின்ன சின்ன அவமானங்களோ, சின்ன சின்ன செட்பேக்ஸோ, சின்ன சின்ன டிராபேக்ஸோ நம்மளால பொறுத்துக்க முடியல. உடனே நாம என்ன பண்றோம்? வி குவிட் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்றோம். நாங்க போறோம், எங்களால முடியாது, எங்களால சமாளிக்க முடியல, எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு போறோம். அப்ப நீ என்ன உன்னை ரியலைஸ் உன்னுடைய நீ வீக்கா இருக்க, நீ வீக்கா இருக்க, எப்படியாவது உன்னை ஸ்ட்ரென்த் ஆக்கணும். இத்தனை பரீட்சை உனக்கு கொடுக்கறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா அதுல இருந்து நீ உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான இந்த லைஃப், பியூட்டிஃபுல்லான ஒரு பிரபத்தி சாஸ்திரம், பியூட்டிஃபுல்லான ஒரு ஆச்சாரிய சம்பந்தம், அதை நினைச்சு நீ என்ஜாய் பண்றதுக்கு நான் உன்னை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட் பண்றேன். பட் அதுக்கு நீ கோஆபரேட் பண்ணாம, அதை நீ ஒத்துக்காம, அது நமக்கு நல்லதுதானது தெரிந்து கொள்ளாமல் சுலபமாக புறக்கணித்து போயிட்டோம்னு சொன்னா தம்பதர்ப்பாதிகளுடைய டாமினேஷன்ல நாம இருக்கோம்னு அர்த்தம். தம்பதர்ப்பம்னா இன்னொருத்தர் தூஷித்தால்தான் தம்பதர்ப்பம் இல்ல. நம்ம சொல்லும் பொழுது நம்மளால அதை ஏத்துக்க முடியாமல் போயிடுறது. நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான சில குறைகள் அந்த அல்லது குறைகள் இல்லைன்னாலும் இருக்கட்டுமே. நம்ம இடத்துல குறைகள் இல்ல, ஆனா அதை குறையா ஒருத்தர் சொல்ற, நாம தப்பு பண்ணல, ஆனா நம்மள தப்பு பண்ணிட்டுதான் அவ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னாச்சே. இப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியுது, ஓ இப்படி கூட சில கேரக்டர்ஸ் இருக்கும், தப்பே இல்லைன்னா கூட தப்பு சொல்லக்கூடியவா இருக்கா, ஓ இவாளையே நம்ம சமாளிக்கணும்ன்றதான ஒரு ஒரு மாத்தி யோசி கான்செப்ட் வரும். பஷ்யதி பரேஷு தோஷான் அசதோபி சதோபி நைவ குணான் விபரீதமிதம் பஷ்யன் மோகாஞ்சனஸ்ய ஏஷா என்று இததான் சுவாமி தேசிகன் இங்க 4வது அங்கத்திலையும் எடுத்து காண்பித்தார் இந்த ஸ்லோகத்தை. பிறரிடத்துல குற்றம் இல்லைன்னா கூட குற்றம் தான் சொல்லுவான், பிறரிடத்துல நல்லது இருந்தால் கூட அந்த நல்லதை அவன் எடுத்து காண்பிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். இது 4வது அங்கத்துக்கும் 5வது அங்கத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 4வது அங்கத்தை காட்டும் 5வது அங்கத்துல அதிகமான அவமானங்களையும் அதிகமான கிரைசிஸையும் அதிகமான சில கஷ்டங்களையும் எடுத்து உரைப்பதற்காகத்தான் தர்ம தர்ப்பாதிகளை கொடுத்திருக்காரு தேசிகன் இந்த கேரக்டர்ஸா. வெளியிலேருந்து வரக்கூடிய பகைவர்கள் யாரு, உள்ளுக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய பகைவர்கள் யாரு? இவ 2 பேரும் ஒரே சமயத்துல அட்டாக் பண்ணினோம்னு சொன்னா, சுந்தர காண்டத்துல அசோகவனத்துல சீதை இருந்த நிலையில ஒரு ஜீவாத்மா எப்படி தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும்? நைஷா பஷ்யதி ராட்சஸ்யா நேமான் புஷ்ப பலத்ருமான் ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவ அனுபஷ்யத்தின்னு தன்னை சுத்தி மிரட்ட உருட்டுற பயமுறுத்துற ராட்சசிகளை பார்த்தும் பயப்படுற. அதே சமயத்துல அங்க பூத்து குலுங்கக்கூடிய புஷ்பங்களையும் பழங்களையும் பார்த்து அப்படின்னு குதிக்கல. 2த்துக்கும் ரியாக்ஷன் இல்ல. ஓகே ஃபைன், இது நமக்கு பெருமாள் ஏதோ கொடுத்திருக்காரு, ஆனா நம்முடைய டார்கெட் ஏகஸ்தகிருதயானூனம் ராமமேவ அனுபஷ்யதி, எம்பெருமான் ஒருத்தரையே சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடியதான சுகாதிகளை பார்த்தும் ரொம்ப பெருசா குதிக்க கூடாது, துக்கங்களை பார்த்தும் குதிக்க கூடாது. நம்முடைய போக்கஸ் என்ன, நம்முடைய டார்கெட் என்ன, நாம எதை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு என்ன எம்பெருமான் காமிச்சிருக்கான், அவன் காண்பித்திருக்கிற வழி எது, நம்மளை லீட் பண்ணக்கூடிய ஆச்சாரம் நமக்கு என்ன கொடுத்திருக்க அப்படின்றதான ஒரு மனோநிலையை நாம் வளர்த்து கொண்டால் மட்டும்தான் அது மனோதைரியம், அதுதான் ஆத்ம பலம், ஆத்ம சக்தி. மீதி எல்லாம் வேஸ்ட் தான், மீதி எல்லாம் வேஸ்ட். அப்ப 5 அங்க சங்கல்ப சூரியனை கேட்டும் நான் இன்னும் என்ன பண்படுத்திக்கல, அது வேஸ்ட் தான். ஏன்னா இதுக்கு அப்புறம் என்ன தெரியும் இல்லையோ, போராட்டம் தான், சண்டை கூசல், எங்க போய் உட்கார்றது, எங்க தப்ப சொல்லலாம், எங்க யாரும் இல்லாத இடத்துக்கு போயிருக்கேன், யாரும் இல்லாத இடமே ஒண்ணு கிடையாது தேசிகன்.
இவெல்லாம் எங்க என்ன டார்ச்சர் பண்றானா, ஒரு ஊர்ல போய் உட்காந்துக்கிறேன், நீ போய் உட்காந்தா மட்டும் அந்த இடத்துல உனக்கு சௌரியம் கிடைச்சிருவான்னு கேட்டார். போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவோம். சாகாஷீதின சாகசாகஷீதி புவியா யோத்தியேதி நாத்யாசதே அப்படின்னு எதுவுமே எந்த ஊரும் உனக்கு சரி கிடையாதுதான். நீ பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கணும். இங்க இருந்து அங்க போனா அங்க மட்டும் சரியா போச்சா, எருது பரதேசம் போன கணக்கில்ன்ற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி கஷ்டம் தான் உனக்கு. அதெல்லாம் நீ நினைச்சுக்காத. இங்க ஒண்ணு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோ. மறுபடியும் நான் உனக்கு ஒரே விஷயம் சொல்றேன், மனோதைரியம்ன்றது ரொம்ப அவசியம். அந்த மனோதைரியத்தை நமக்கு உண்டு பண்ணக்கூடிய கிரந்தங்கள் தான் சுவாமி தேசிகருடைய கிரந்தங்கள். ஏன்னா அவர் உபதேசம் மூலமாக மட்டும் நமக்கு மனோதைரியத்தை உண்டாக்கல, தன் வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துக்கள் வந்த பொழுதும் மனோதைரியத்துடன் அதை எதிர்கொண்டு ஸ்தாபித்து காண்பித்தவர். அந்த குவாலிபிகேஷன் ஸ்ரீபாஷ்யக்காரர் அடுத்தது சுவாமி தேசிகர், 2 பேருடைய சரித்திரம் தவிர யாருக்கு இல்லையா? ஏன் எனி கமெண்ட்ஸ்? அடியன் கிருஷ்ணசாமி, சாய்கா, இந்த மாதிரி அவமானம் நம்ம குடும்பத்துல இருந்தே வந்தாலும் பொறுத்துக்கொள்ள வேணுமா? குடும்பத்துல பையன் பாரியை ஏன் சுவாமி அதுனா குடும்பம்? குடும்பம் அதுனா உங்க குடும்பம் அவ்வளவு வசதியா? நம்மளுடைய பையன் அவமானப்படுத்துறான், பொண்ணு அவமானப்படுத்துறான். சுவாமி இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு விஷயம். ரணத்தை கீறி டாக்டர் வைத்தியம் பண்ற மாதிரி பெருமாள் நமக்கு 4 தடவை அவமானத்தை ஏற்படுத்திதான் வைராக்கியத்தை கொடுப்பான். நீதான் அவங்க அதுதான் நம்ம கிட்ட பிரச்சனை தெரியும் இல்லையோ. நாம யார அதிகமா நேசிக்கிறோமோ அவ மூலமா நமக்கு ஏதாவது ஒண்ணு வந்துருக்குன்னா அதை நம்ம தாங்க முடியாம தவிக்கிறோம். அதனால்தான் என்ன பண்றோம், எல்லார்ட்டையும் லிமிடேஷன் இருக்கணும், எல்லார்ட்டையும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? நீதான் எங்க காலத்துல மட்டும் உங்க காலத்துல நீ காமெடியா அவமானப்படுத்த மாட்டாளா, ஆதுகார அவமானப்படுத்த மாட்டாளா, பிள்ளை போத்துல அதுதான் நம்ம ஓவர் அஃபெக்ஷன் வச்சுடுறோம், ஓவர் அவகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் போயிட்டு அவ பண்ணக்கூடிய சின்ன ஒரு என்ன சொல்றது நெக்லேஷன் கூட நம்மளால தாங்க முடியல. நாம ஏதோ ஒண்ணு கேட்கிறோம், இதை எடுத்துக்கிட்டுறான்னு போப்பா உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு நமக்கு சுருன்னு வந்துருது. பையன் நம்மளை உதாசீனம் பண்றான், நாம சொல்றதை நமக்கு கவனிக்க மாட்டேங்கிறான், நம்மளை இப்படியா அவன் அலட்சியப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து நீ ஒய் யூ ஆர் டிபெண்டிங் ஆன் ஹிம், ஒய் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆன் ஹிம். நீர் ஏதோ பிறந்தீர், நீர் ஏதோ வளர்ந்தீர், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீர், 2 குழந்தையை பெற்றீர், அவளுக்கு என்ன உண்டோ அதை பண்ணினீர், அவ்வளவுதான் உங்களுடைய காரியம். அதுக்கு மேல நீர் அட்லீஸ்ட் இயர் ஆஃப்டராவது நீர் உண்மை பத்தி சிந்தனை ஆரம்பிக்கணும். அதுதான் விஷயம். திருப்பியும் அவ என்ன ஏன் சொல்றான் அப்படின்னா, நீர் எதிர்பார்த்தவதான் உங்க ஸ்தோத்திரம் பண்ணணும் அவசியம் இல்லை சுவாமி. முடியாது. தன்னா புரிஞ்சுக்கும். நீர் என்ன பண்ணாலும் உம்ம சரியான பாதையில லீட் பண்ணி உமக்கு சரியான ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறவா 2 பேர் தான். ஒருத்தன் எம்பெருமான், அடுத்தது அந்த எம்பெருமானால நியமித்தமான ஆச்சாரியன். அவ 2 பேர் மட்டும்தான் அவன் கைவிட மாட்டான். நீர் பிரீத்தி வைக்கலையோ, நீர் அவளை புரிஞ்சுட்டு இருக்கிறோ இல்லையோ, அல்லது நீர் அவளை ஒப்ளைஜ் பண்றீரோ இல்லையோ, அவன் ஐயோ பாவம் இந்த ஜீவாத்மா இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான், இவன் சரியா போக மாட்டேன்றாலே, இவனுக்கு ஏதாவது நாம பண்ணணுமே, இவனை ஏதாவது ஒரு விதத்துல நாம அழிச்சுன்னு போகணுமே அப்படின்னு அவ உங்க பத்தி யோசிப்பான். ஆனா தட் we are not cooperating for them. நாம என்ன பண்ணுவோம், சில சமயம் அவர்கிட்டயே முரண்டு பிடிப்போம். ஏன்னா உனக்கு பொண்டாட்டி கிட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன், உனக்கு பிள்ளை கிட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அதை இவர்கிட்ட காண்பிப்போம். பகவான் இடத்துல காண்பிக்கணும். நம்ம எதிர்பார்ப்பு யார்கிட்டயும் இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி ஒரு லெவல் ஆயிடுத்து. அது நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஒரு லெவல் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் வந்துருது, ஒரு மெச்சூரிட்டி நம்ம அட்லீஸ்ட் இப்பயாவது கெயின் பண்ணிக்கணும். இப்பயே நமக்கு என்ன தெரியுமோ, நான் மெச்சூரிட்டியா இருக்கணும் இல்ல, ஆனா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இப்ப இந்த கேரக்டர் ரொம்ப சூக்ஷ்மமான கேரக்டர், கத்தி மேல நடக்கிற மாதிரி. நவ் I gained maturity due to my age factor and due to my study materials. ஏன்னா அவளோட காலக்ஷேபம் பண்ணிருக்கேன், இவ்வளவு சுவாமிகள் கிட்ட நான் ஆசிரிச்சிருக்கேன், இத்தனை விரிவாயிட்ட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு என்ன பண்றோம், நாம ஒரு மெச்சூரிட்டி கெயின் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்பயும் நம்முடைய அந்த கர்வம், அந்த டம்பம் என்ன பண்றதுன்னு சொன்னா, நான் மெச்சூரிட்டியா இருக்கேன், அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிதான் ரியாக்ஷன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்.
அது அது வரல அப்படின்னு நம்ம கோவம் வந்துருது. அப்ப எங்க மெச்சூரிட்டி? வேற இஸ் மெச்சூரிட்டி? புரியுதா உங்களுக்கு? then where is the maturity? துக்கேஷு அனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹாஹ. ஒரே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான். நாம் ஒருத்தரிடத்துல ஒரு அன்பை எதிர்பார்க்கிறோம், ஒரு ஆறுதலை எதிர்பார்க்கிறோம், ஒரு பிரேமை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவர்கள் மூலமாக நமக்கு அது கிடைக்கவில்லை என்னும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் வாழ்க்கையில மற்ற எல்லா நல்லதையும் நாம இழக்கும்படி செய்து விடுகிறது. புரியுதா உங்களுக்கு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டா, கரெக்ட், சண்டை போட்ட அன்னைக்கு ஆபீஸ்ல பார்ட்டி, இவன் அதே மூடுல பார்ட்டிக்கு போறான். பார்ட்டியில பியூட்டிஃபுல்லா பாதாம் அல்வா பண்ணி வச்சிருக்கான், இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இவன் சண்டை போட்ட மூடுல இருந்ததுனால தனக்கு ரொம்ப அத்தியந்தம் பிரியமான தான் ரசிச்சு சாப்பிட வேண்டிய பாதாம் அல்வாவை மிஸ் பண்ணிருக்கு. அது தவிர அவனை சுத்தி நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அழகா சிரிச்சு சந்தோஷமா கும்பானமா இருக்கச்சே இவன் தன் மனைவியுடன் போட்ட சண்டையை நினைச்சுட்டே ஒரு ஓரமா தனியா உட்கார்ந்து அதையே சோகமா நினைச்சுட்டு இருக்கான். அது அவனுக்கு சோகம் பெரிய அளவுல பாதிச்சது. ஆனா அதை விட 100 பங்கு இங்க ஆனந்தம் அவனுக்கு இருந்துட்டு இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவனால அதை அசோசியேட் பண்ணிக்க முடியல. தான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இருந்து தனக்கு வேற விதமா ரியாக்ஷன் கிடைச்சதுனால இத அவனால ரசிக்க முடியாமல் போயிடுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். பட் இதுதான் நம்மளை சுத்தி எல்லாத்தையும் நம்ம ஒரு சிலந்தி வலையா நாமளே பின்னிக்கணும். அரியன் அது இது ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு இது சொல்லறது. ஆனா நம்ம இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமா அதுல நிறையவே வந்துடுறது, எப்படியோ வந்துடுறது நம்ம அறியாம. அவர் கிருஷ்ணசுவாமி சொன்ன மாதிரி நம்ம புத்திர பௌத்திராதிகள் இடத்துல ஓவர் அஃபெக்ஷனேஷன்ல தான் நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு சில பேர் இருப்பா யோகி பாபு தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணும் வச்சிருக்கோம். இப்ப என்ன ப்ராப்ளம்ன்றதுனா புரிஞ்சுக்கோங்க. இப்ப 2-3 பேர் அவுட் சைடு இருக்கா, அவகிட்ட நமக்கு ஏதோ அபிப்பிராயம் வேணும், நம்ம ஓவரா அவகிட்ட அஃபெக்ஷன் வைக்கல, சரியா? நம்ம ஓவரா அவகிட்ட அஃபெக்ஷன் வைக்கல, நம்மளால ஈஸியா அவளை தூக்கி போட முடியுது. ஏன்னா நமக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமையை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம், ரைட்டா? இப்ப நமக்கும் புத்திர பௌத்திராதிகளுக்கும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கும் 3வது பார்ட்டிக்கும் நடக்கிற அதே மாதிரி அவ வேற நாம வேற இருக்க மாதிரி தான் நம்மளும் பொண்டாட்டி பிள்ளைகளும். யதா காஷ்டம் ச பெருமாள் ராம கீதையில சாதிக்கிறார். ராம கீதைன்னு உண்டு ஸ்ரீமத் ராமாயணத்துல. அந்த ராம கீதையில ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சாதிக்கிறார். வெள்ளம் வருது, வெள்ளம் வரும் பொழுது வெள்ளத்துல 2 கரையில, அதாவது கிழக்கு கரையில ஒரு மரத்துண்டு, மேற்கு கரையில ஒரு மரத்துண்டு, நடுவுல 8 கிலோமீட்டர் அந்த நதி இருக்கு. நடுவுல 8 கிலோமீட்டர் அந்த நதியினுடைய அகலம். கிழக்கு கரையில ஒரு மரத்துண்டு, மேற்கு கரையில ஒரு மரத்துண்டு இருக்கு. 2 கரையும் தொட்டு வெள்ளம் போகச்சே என்ன ஆகுதுன்னா, இந்த 2 மரத்துண்டும் அப்படியே டிராவல் ஆகி நடு நதியில ஒரு சமயம் சேர்றது, பிகாஸ் ஆஃப் த ஃப்ளட். ஓகே, இந்த மரத்துண்டுக்கு அந்த மரத்துண்டுக்கு சம்பந்தமே கிடையாது. இது 2ம் சேர்ந்து ஒன்னா டிராவல் ஆகுது. அதே வெள்ளத்துல மறுபடியும் அது 2ம் ஒன்னா சேர்ந்து பிரிஞ்சு போச்சு. இத சுவாமி பெருமாள் வாழ்க்கைக்கு நம்முடைய புத்திர பௌத்திராதிகள், நம்முடைய பந்து மித்திராதிகள், நீ எங்கேயோ பிறக்கிறா, அவ எங்கேயோ பிறக்கிறா, நாம 2 பேரும் ஒன்னா கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கோம், கொஞ்ச நாள் டிராவல் பண்றோம், மறுபடியும் பிரிஞ்சு போயிடுறோம் வாழ்க்கைன்றதான வெள்ளத்துல அப்படின்னு ராமன் சொல்றாரு. அதேதான் அவன் பொண்டாட்டி பிள்ளையில இடத்துல. நீ இந்த 3வது மனுஷன் கிட்ட உனக்கு ஈஸியா அவனை நீ பரித்தியாகம் பண்ண, போடா என்கிட்ட பேசலாம் போ, இனிமே உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு வருஷம் கணக்கா ஆயுசு முழுக்க அவனுடைய ஞாபகம் இல்லாமல், அவனுடைய சம்பந்தம் இல்லாமல் நீ அவனை உதாசீனம் பண்ணிட்ட. இன்ஃபேக்ட் அவன் கூட நீ சண்டை போட்டதோ, அவன் கூட நீ பேசுறதோ அதை பத்தி உனக்கு ஞாபகம் கூட இல்லை. அவனை ஜஸ்ட் லைக் தட் உன்னுடைய டிக்ஷனரியில இருந்து டைரக்ட்ல இருந்து நீ எரேஸ் பண்ணிட்ட. வேற உன்னால சண்டை போட்டுட்டு பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு 5 நிமிஷம் இல்ல 50 நாள் ஆனாலும் என் பொண்டாட்டி சண்டை போட்டு ஆத்துக்கு போயிட்டான், அவன் அம்மா ஆத்துக்கு போயிட்டான், திரும்பி வர மாட்டேன்னா அவன் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நீ எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து உனக்கு அன்பு கிடைக்கலன்னா உன்னால அதை தாங்கவே முடியல. இப்ப நீ இந்த சைடு எப்படி இருந்தியோ அந்த மாதிரிதான் இந்த சைடு இருக்கணும். அவனா உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு சம்பந்தப்படாம இருந்துட்டா, இவனா உன்னுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டுட்டா, 2ம் ஒண்ணுதான். ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப கஷ்டம். அதை ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும். ஆமா பிராக்டிஸ் ஆமா, நாம நம்முடைய வாழ்க்கையில அவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால வந்த பிரச்சனை இது. இப்ப 2 கேள்வி. யாரு? யோகி பாபா ஒண்ணு, பத்மா ராஜகோபால். சொல்லுங்க. அடியேன் சுவாமி. இப்போ நீங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து பொறுத்துக்கணும், நம்ம எல்லாத்தையும் பொறுமையா இருக்கணும்னு. இப்போ நம்மளோட என்ன பிரச்சனைன்னு சொல்லனா அவளுக்கு தெரியாது இல்லையா சுவாமி. சோ எப்படி நம்ம அதை பொறுத்துக்கணும்ன்றது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல சொல்றீங்க? எனக்கு புரியலமா, கொஞ்சம் என்ன கேட்க வரீங்க நீங்க சொல்லுங்க. குழந்தைகள் சரியா பண்ணமா, இப்போ குழந்தைகள் வந்து சரியா நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, ஆனா அவளுக்கு அதுதான் சரி நமக்கு தெரியும். அது வந்து நம்ம பொறுத்துட்டே இருந்தோம்னா அவளுக்கு நம்ம விஷயத்த சொல்லனா தெரியாது இல்லையா. அது எப்படி நம்ம பிரிச்சுக்கிறது? எந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்தையும் உங்களை தூக்கி போட்டுருக்கோன்றதுக்கு அர்த்தம் சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம. ரைட்டா? அதாவது கப்பல் தண்ணி மேலதான் இருக்கும். கப்பல் கரையில இருந்துன்னா கப்பல் பிரயோஜனம் இல்லை. கப்பல் தண்ணி மேலதான் இருக்கணும். அதுதான் கப்பலுடைய லட்சணம். கப்பல் தண்ணி மேலதான் இருக்கணும். ஆனா கப்பல் தனக்குள்ள தண்ணி விடக்கூடாது. அதுதான் ப்ராப்ளம். ஏன் கப்பல் சரியா கப்பல் தண்ணி மேலதான் இருக்கணும். அதுதான் சரி. வேற அந்த கப்பல் தனக்குள்ள தண்ணியை அலோவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிதான் நம்ம சம்சாரத்தை தான் இருக்கணும். நம்ம எங்க ஓடிவிட முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லுங்க சுவாமி. பிக் பாஸ் தான் நம்ம உட்கார முடியாது, ஓட முடியாது. சரியா பச்சா? ஏன்னா பிக் பாஸ் பெருமாள் பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் நமக்கு எடுத்து உட்கார வச்சிருக்கான். அப்படி சரியா? உட்கார முடியாது, ஓடவும் முடியாது. ஆனா அத பக்குவமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம அத பக்குவமா அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு இந்த ஸ்ரீசுக்திகள் தான் மறுபடியும் ஞாபகத்துல நம்மள ட்ரெயின் பண்ணணும். அதுக்குத்தான் திருப்பி கிரந்தங்கள் மூலமா நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பெரியவாளுடைய அசோசியேஷன் மூலமா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதை தவிர்த்து நான் எஃப்எம் ரேடியோ கேட்டா ஞானம் வந்துருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்க முடியாது. இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி படிச்சுட்டா எனக்கு அர்த்தம் ஞானம் வந்துருக்குன்னு சொல்ல முடியாது. இன்ஸ்பிரேஷனல் வீடியோ பார்த்துட்டா எனக்கு ஞானம் வந்துருக்குன்னு சொல்ல முடியாது. அதையால இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இல்ல, உலகத்துல எல்லாருக்கும் தான் உண்டு. இன்னைக்கு சன்னியாசம் பண்ணிட்டு கூட நேற்று சம்சாரியா இருந்தா. இன்ஃபேக்ட் சிபாஷேகாரரே இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் அட்டன் பண்ணிருக்காருன்னு தெரியுது. நமக்கு தெரியுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? எதை விட்டுட்டு ஓட முடியும்? அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ, என்ன மாதிரி வச்சுக்கணுமோ அந்த மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர்த்து அதுக்கு மேல நாம ரொம்பவா யோசிச்சுட்டு அதை பத்தி நினைச்சுட்டு அது கிடைக்கலையேன்னு சகுந்தலை துஷ்யந்தன் நினைச்சுட்டு துர்வாசன கோட்டை விட்டா மாதிரி பாகவத உபச்சாரத்துல போய் விழுந்துருவோம். நினைச்சுன்னு உட்கார்ந்து சகுந்தலை துர்வாசனம் வந்ததை கவனிக்காதனால பாகவத உபச்சாரம் ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமா ஆம்பியா முன்னாடி மறந்தே போட்டான். யோகி பாபு சொல்லுப்பா. ஒரு சின்ன கொஸ்டின். சொல்லு. யார் அதை சின்னதா பெருசா அப்புறம் பாத்துக்கிறேன். இல்ல சார், இப்ப இதாவது முந்தைய இதுல காலக்ஷேபத்துல, அதாவது அபயபிரசாரத்துல சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சது, கோவத்தை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்ன்றது சுவாமி சாதிச்சது. இப்போ அன்னெசரியா நம்ம ட்ரிகர் ஆகி கோவத்தை எங்க காமிக்கணும்னு தெரியாம எங்க காமிக்கணுமோ அங்க காமிக்காம, எங்க காமிக்க கூடாது அங்க காமிச்சாங்க. அது எப்படி சுவாமி நமக்கு அது ஸ்ட்ரைக் ஆகும்ன்றதுதான் ட்ரைனிங் தான். பரவாயில்ல. என்னது பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் மாதிரிதான். ரெண்டாவது ஒண்ணு சொல்றேன். சங்கல்ப சூரியத்திலே அந்த ஸ்லோகம் இருந்தேன். இந்த ஸ்லோகம் நான் அபயபிரதான் சார்ந்தது இல்ல, சங்கல்ப சூரியத்திலே சொல்லிட்டேன் நான். என்ன விஷயம்னா, கோபப்படுறது பெரிய விஷயம் இல்ல, தேவையில்லாத சமயத்துல கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். சில பேருக்கு எப்படி கோபத்தை நிறுத்துறதே தெரியாது. பேசுறதையே திருப்பி பேசிட்டு இருப்பா. போயிட்டு கத்திட்டு இருப்பான். மறுபடியும் வள்ளி குறைச்சிட்டு இருப்பான். அவளுக்கு they don't know how to stop, where to stop. See, நான் ஒண்ணு சொல்றேன். Of course, I just wants to try. I am trying now. நான் இப்போ ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் பேசுறேன். இப்போ ஒரு செகண்ட் யூ அண்ட் பி வச்சுப்போம் யோகி. எனக்கு ஸ்ரீவத்சன் கிட்ட ஒரு ப்ராப்ளம். நான் ஸ்ரீவத்சனை கோச்சுக்கிறேன். இன்கேஸ் வச்சுக்கோங்க, நான் ஸ்ரீவத்சனை கோச்சுக்கிறேன்னா நான் ஸ்ரீவத்சனுக்கு புரிய வைக்கிறதுக்காக கோச்சுட்டேன். ஸ்ரீவத்சன் புரிஞ்சுட்டாச்சு, அதை நான் புரிஞ்சுட்டேன். அத்தோட எனக்கு அந்த சப்ஜெக்ட் ஓவர் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்ரீவத்சன் கிட்ட பேசச்சு அதை சுட்டி காமிச்சியோ இல்ல அதையே மனசுல வச்சுன்னு நான் பேச மாட்டேன். இங்கதான் நம்ம கிட்ட ஒரு சிக்கல். நாம என்ன பண்றோம், நேத்து சுவாமி திட்டினாரு, சுவாமி நம்மள நேத்து கோச்சுட்டாரு, அதனால இன்னைக்கு நாம என்ன பண்றது, நாம எப்படி பண்றோம். இப்ப நாம பேச வந்தது வேற சப்ஜெக்ட். இப்ப நாம போக வேண்டியது வேற சப்ஜெக்ட். ஆனால் ப்ரீவியஸ் மைண்ட்ல செட் பண்ணி வச்சுட்டு அதையே போட்டு உழப்பின்னு இருந்ததுனால அதுல இருந்து வெளியில வர முடியாம அடுத்து செய்ய வேண்டிய காரியம் மொத்தம் அப்படியே நின்று போயிடுறது. அவ்வளவுதான்.
இத பேலன்ஸ் பண்ண தெரியாம தான் நாம தவிக்கிறோம் லைஃப்ல. இப்ப கணவன் மனைவி சண்டை போடுறோம், சண்டை போட்டா ஒரு காரணத்தினால சண்டை போடுறோம். அப்கோர்ஸ் அந்த சண்டை முடியல வச்சுக்கோங்க, இங்கேயாவது முடிஞ்சு விட்டு ஓகே ஃபைன், அங்க சண்டை முடியல. பட் அத அடுத்தது ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன், எய்தர் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியதான ஒரு சுச்சுவேஷன். அப்ப இவன் ஒருத்தரை போய் கேட்கிறான், இப்ப மட்டும் இருக்கு என்ன கேட்கிற, இப்ப மட்டும் நான் இருக்கு பதில் சொல்லணும், அந்த முரண்டு அங்க இருக்கக்கூடாது. அப்ப அந்த சுச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸ் புரிச்சுட்டு அதுக்கு தேவையான சொல்யூஷன் உங்ககிட்ட தான் இருக்கான்னா அந்த சொல்யூஷனை நீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியா ரூம் போட்டு மறுபடியும் சண்டை போடுங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் இதை கேரி ஓவர் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை கொண்டு போய் அந்த அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி கடைசியில முக்கியமா பண்ண வேண்டிய டிசிஷனை நாம 2 பேரும் மிஸ் பண்ணி லைஃப்ல பெரிய குழப்பம் வந்துட்டு கடைசியில ஒன்னால தான் நீ கேட்ட என்னால தான் நான் கேட்டேன்ற மாதிரி போய் அது எங்கேயோ குடும்பத்துல ஒரு பெரிய கோலாகலமா இருக்க வேண்டிய குடும்பம் கலகலமா போயிடும். இதுதான் பிரச்சனை. இப்ப முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் நான் சொன்ன விஷயம் முடிஞ்சு போச்சு, ஓகே ஃபைன். மறுநாள் யோகி பாபு நானும் பேசச்சு வேற சப்ஜெக்ட் பேசுறேன், தவிர்த்து நேற்று சப்ஜெக்ட் நேத்தோட முடிஞ்சு போச்சு. தேர் இஸ் நோ பர்சனல் வெஞ்சன்ஸ் அட் ஆல். இங்க பர்சனல் வெஞ்சன்ஸுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யோகி பாபு சிஷ்யன், நான் ஆச்சாரியன், அவ்வளவுதான். நீ தப்பு பண்ணடா, நீ பண்ணது தப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மேபி யோகி பாபு திருத்திக்கல, தட் இஸ் டிஃபரெண்ட். மறுபடியும் தப்புனா மறுபடியும் வைவேன், தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் இன்னைக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு முக்கியமான ஒரு காலக்ஷேபம் இல்ல முக்கியமான ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை என்கிட்ட கேட்கணும். அல்லது இந்த காலக்ஷேபம் மிஸ் பண்ணக்கூடாது. நேற்று சுவாமி பேசாரு, நான் எதுக்கு அவர்கிட்ட போறது, இன்னைக்கு போனா மறுபடியும் வைவாரு, இன்னைக்கு போனா அதையே சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னா அதான் பிரச்சனை. இது முடிஞ்சு போன சமாச்சாரம். முடியாத சமாச்சாரம் அது நம்ம ஆத்துல போடுற சண்டை. அதை நாம என்ன பண்றோம், கேரி ஓவர் பண்ணிக்கிறோம். ஆமா அந்த சப்ஜெக்ட் வேற, இதுக்கு முடிவே இல்லை. சில சமயம் முடிவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த கோபத்தை விட்டுட்டு மேல கிரியேட்டிவா நம்ம யோசிச்சோம்னா சரியா போச்சு. இப்ப பாருங்க, அகங்காரம் பலம் தர்ப்பம் என்ன ஆயிடுது, அந்த கோபம் நம்ம சிந்தனையை அறிவிழக்க செஞ்சு நாம விவேகம் இல்லாமல் போய் சமதமாரிகளை நம்மளுக்கு டெஸ்ட்ராய் பண்ணி நாம சாதிக்க வேண்டிய சாதனையை கம்ப்ளீட்டா என்ன பண்றது, டிசாஸ்டர் பண்ணிடுது. இததான் தேசிய ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காரு 4வது 5வது அத்தியாயத்துல அங்கத்துல. சாரி, நீங்க வெறும் டயலாக்கா பாக்காதீங்க. தெளிவா இருந்தது. நீங்க நான் ஒரு திருஷ்டான சொல்றேன், இது அகங்காரமான வார்த்தை இல்ல. மற்ற சங்கல்ப சூரியரையோ நீங்க இருந்ததுன்னா கேட்டு பாருங்க, இதுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு, அதாவது ஒரு 7-8 காலக்ஷேபத்துல ஒரு ரெஃப்ரெஷ்ன்றதான பேர்ல நிறைய விஷயங்கள் கான்டெக்ஸ்டுவலா உங்களுக்கு நான் கொண்டுறேன் பிஃபோர் என்டரிங் இன்டு தி டயலாக். சரியா? பிஃபோர் என்டர் இன்டு தி டயலாக் நான் உங்களுக்கு கான்டெக்ஸ்டுவலா மறுபடியும் உங்களுக்கு ரீசைக்கிள் பண்றேன். சரியா? சொல்லுங்க பத்மா மாமி. பத்மராஜகோபால கை தூக்கி இருக்கீங்களே, இல்ல முடிஞ்சு போச்ச கேள்வி? ரைட்டா? ஓகே. இன்னைக்கு ஒரே அட்வைஸ் வேகமா போயிட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரி. சுவாமி நல்ல பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் சுவாமி. சுவாமி இது எல்லாமே தேசிக்கு நமக்காக பண்ணி வச்ச ட்ரெஷர் சுவாமி. எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க வேண்டாமா அந்த மாதிரி? ஒரு ரொம்ப சிம்பிள் சுவாமி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஒரு பேங்க் மேனேஜர், சரியா போச்சா? உங்க அப்பா டெபாசிட் போட்ட 50 லட்சம் ரூபாய ஆஸ் எ லீகலர் நீங்கன்னு நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன்னா இதுல என்னுடைய ரோல் என்ன இருக்கு? உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க, யூ ஆர் த லீகலர். அந்த 50 லட்சம் ரூபாய் நான் கூட காப்பாத்தல, அதுக்கு என்ட்ரி போட்டு உள்ள வச்சதுதான், அதை காப்பாத்துறது கூட யாரோ ஒருத்தன். அதை நீங்க கேட்கச்சே ப்ராப்பரா லீகலர் சப்மிட் பண்ணா உங்களுக்கு அந்த 50 லட்சம் எடுத்து கொடுக்குறேன். ஆஸ் எ பேங்க் மேனேஜர் எனக்கு என்ன சுவாமி ரோல் இருக்கு இதுல? இதேதான் சுவாமி தேசியம் எழுதி வச்சிருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சபிக்கணும். அந்த டெபாசிட் அமைக்கிடாத டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த மேனேஜர் கிரேட் தானே அது சொல்றேன். அந்த டெபாசிட்டை வேற வழியில அவர் மிஸ்யூஸ் பண்ணி நமக்கு வராது பண்றத பண்ணியிருந்தானே என்ன இருக்கும்? சரி, என்ன பாராட்டி ஓகே ஓகே பாத்துக்கோப்பா. நானும் சுவாமி ஆயிட்டேன். தேவநாத சுவாமிக்கு டெபாசிட்ல வேற ஒரு தனி அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாமிக்கு டெபாசிட் பண்ணி வேற ஒரு தனி அனுபவம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேவநாதன் சுவாமி. இருக்கு அந்த அனுபவம் இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல.
இல்ல சுவாமி சொல்றது அந்த சுவாமி சொல்றது கரெக்ட். ஏன்னா இப்ப ஏமாத்துறதுதான் நிறைய பேர் இருக்கா. ஏமாத்துறதுன்னு சொல்லும் போது அப்ப இந்த விஷயம் டெஃபினட்டா உண்டு. கரெக்ட். ஒரு ஆஸ்பெக்ட் ஈவன் சுவாமி பண விஷயம் ஒரு விஷயம் சம்பிரதாய விஷயத்திலயும் அப்படிதான் இருக்கா. இல்ல ஒரு ஆஸ்பெக்ட் நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து தேவனாச்சாரியர் பேர்ல டெபாசிட் இருக்குன்றதே அவருக்கு தெரியாம இருக்கணும். அந்த டெபாசிட்டை பேங்க் மேனேஜர் அமுக்கலாம். அந்த மாதிரி ஆளவந்தாருக்காக ஒரு டெபாசிட் நாதமணி போட்டு வச்சிருந்தார். அந்த டெபாசிட்டை ஆளவந்தார ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு மணக்கால் நம்பி ஒரு மேனேஜர்ல 3 மேனேஜர் மாறிட்டான். சரியா? ஆனா அந்த சம்பிரதாயத்துல வந்திருக்கிற மேனேஜர் நாமும் டெபாசிட்டை கரெக்டா உரிவாள்ட்டு தான் ஒப்படைப்போமே தவிர்த்து நாமளா ஆட்டை போட மாட்டோம். கண்டிப்பா. ஏன் இல்லையா? சரியா? சரி, இதே 3 கோடி நீங்க காலக்ஷன் எடுத்துப்போம். ஏன்னா நாளைக்கு தர்ப்பம் உள்ள வந்தாலும் எல்லாம் மாறிடுமா சுவாமி? அடி நீங்க வந்து மாறிடும், அப்படியே சீனே மாறிடும். நாளைக்கு எல்லாம் உண்மைதான் சுவாமி சொல்றாரு அப்படின்னு நாளைக்கு உட்கார்ந்து கேமராவே ஆன் பண்ண மாட்டோம். ஆமா, கேமராவே ஆன் பண்ண மாட்டோம். நாளைக்குமா இந்த பிரஷரை நாளைக்கு அனுபவிக்கலாம். பிரஷரோட வெங்கடேஷாய வேதாந்த குருவிடம் ஆசி கிருஷ்ணமாரிவர்களாலும் வேதாந்தம் சொல்லினந்தம் வத்சாவிஜானம் விடாமரேஜம் ஸ்ரீபாஷ்ய சிம்மகுமாரித்தம் சொல்லே வாத்ச ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாரேஷிகாய மகாஸ்மத் குருப்யோ நமஹ. வென்னவர் நான் வந்து சங்கல்ப சூரிய புஸ்தகத்தை கையில எடுத்தேன்னா அதுல பெருமாள் அடியனுக்கு ஒரு அனுபவ பாடத்தை கொடுப்பேன். தேசிகன் இன்னைக்கு I am the lover of Sankalpa Surya for more than 3 decades. Whenever நான் இந்த புக்கை கையில எடுத்தேன்னா சுவாமி தேசிகன் எனக்கு ஒரு பிராக்டிகலான ஒரு அனுபவத்தை கொடுக்காம இருக்கவே மாட்டேன். That is the greatest of Sankalpa Surya. சாமி, இன்னொரு விஷயம், அவருடைய டிடிடியில பகவத்கீதை வந்து நான் எவ்வளவு கேட்டிருக்கேன் அடியனே. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு புரிய வைக்கிறது, சின்னவாளுக்கும் புரிய வைக்கிறது, அது வந்து பெரிய வரப்பிரசாதம் தான் அடிக்கணும். எனக்கு 3 நேரம் போல்தான் பிடிக்காது. ஓய் இல்ல சரி, நான் அது வந்து நான் 4-5 பேர் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த அனுபவத்தை நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, பிராக்டிகலா சொல்றேன். அதான் எங்க சுவாமி போட்ட பிச்சை, அதெல்லாம் நல்ல விஷயம். ரைட், புரியுதா மாதிரி சொல்றீங்கன்னா சந்தோஷம். ரைட், அதனால பயனடைஞ்சிருக்கோம். அதனாலதான் முக்கியமானது அதுதான் பயன். பிரணாமங்கள் அடியே. பிரணாமம் அடியே தாசன்.